இறைவனை எப்படி, எப்போது உணர்வது? இது ஒரு எப்படி சொல்றதுன்னா, இந்த டாபிக் சாதாரணமா இருக்கும். எப்படி, எப்போது உணர்வது அப்படின்னு. எப்போது உணர்வது அப்படின்னா, இந்த நேரத்தில உணரலாமா? அந்த நேரத்தில உணரலாமா? இந்த டைமிங்கில தான் இறைவன் வருவாரா? அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இறைவன் உன்னுள்ள இருக்கக்கூடிய இறைவனை நீங்க வெளிப்படுத்த போறீங்க. அவ்வளோதான். எப்படி? எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றது நீங்க யோசிக்கணும். மெயின் இது எப்படி வெளிப்படுத்துவது இறைவனை அப்படின்னு சொல்லும்போது, கருணையான இந்த இந்த மனிதனுக்கு அன்பு, கருணை இதெல்லாம் இருக்கு. அப்போ கருணையான ஒரு பார்வையால நிச்சயமா வெளிப்படுத்த முடியும். இன்னொரு விஷயம் நம்ம தியானத்து மூலமா தான் நாம வெளிப்படுத்த முடியுமானா கிடையாதுங்க. தியானம் ஒரு செகண்டரி சோர்ஸ் அது. எப்பவுமே எல்லாரும் தியானம் பண்ணுவாங்களா? கிடையவே கிடையாது. யாருக்குமே இப்ப நேரம் இல்லல்ல தியானம் பண்றதுக்கு. அப்போ நாம பேசக்கூடிய வார்த்தை, நம்ம பழகக்கூடிய மனிதர்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம், இதுல தான் நம்ம இறைவன உணர முடியும். இறைவன் நேரடியா காட்சி குடுப்பாரா? பெருமாள் வருவாரா? விநாயகர் வருவாரா? முருகர் வருவாரா? அப்படின்னா இல்ல. இதுவரைக்கும் எனக்கே கிடைச்சதில்ல. இப்போ உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஓகே. கிடைச்சவங்கள பத்தி சொல்லல. கிடைக்காதவங்க, அந்த இறைநிலைக்காக இயங்குறவங்க, இறைவன பார்க்கணும்னு துடிக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க ஒரு செயல செஞ்சுகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் முயற்சி எடுத்தாலும், அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்காது. அப்போ எங்கேயோ இருந்து ஒரு பெர்சன் உங்களுக்கு அத உதவி பண்றாருன்னா, அவர் தான் இறைவன். என்ன பொறுத்தளவுக்கு. எங்கேயோ இருந்து ஒரு இறைவன் மாதிரி ஒரு பெர்சன் வருவார். திடீர்னு உங்களுக்கு ஒரு உடல்நலை கோளாறு வருது. அப்போ உங்களுக்கு இவ்வளோ பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. யாரோ ஒருவர் எங்கிருந்தோ உங்களுக்கு உதவி பண்ணுவார். அந்த பணம் உதவி பண்ணுவாரு. இல்ல உடலால கூட அவர் உதவி பண்ணலாம். உங்கள தூக்கி உட்கார வைக்கலாம். என்னவோ பண்ணலாம். சர்வீஸ் பண்ணலாம். அதனால இறைவன் இந்தந்த இடத்துல இப்படி இப்படி தான் வருவார். அப்படியே சாஷ்டாங்கமா காட்சி குடுப்பாரான்னா, அப்படிலாம் நடக்காது. ஏன் அப்படின்னா, இது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளி தான் இறைவன். கண்ணுக்கே தெரியாது. எங்கேயோ இருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவனுக்காக நீங்க ஏங்குறீங்க. ஆனா, கண்ணுக்கு தெரிந்த எதிர்க்கயே உட்கார்ந்திருப்பான் ஒருத்தன் கஷ்டத்துல. அவனுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா, நீங்க தான் அவனுக்கு இறைவனா தெரிவீங்க. ஏதோ ஒரு பசி, அவன் கேட்கவே தேவையில்லங்க அந்த பெர்சனு. உங்களுக்கு உணரும். அந்த ஆப்போசிட் பெர்சன் ஏதோ ஒண்ணுத்துக்காக ஏங்குறாரு. பசிக்கோ, தாகத்துக்கோ, தூக்கத்துக்கோ, ஒரு பெட்ஷீட் இல்லையோ, அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும்? உள்ள அந்த உணர்வு சொல்லும். ஏதோ அவரு ஒரு மாரி ஃபீல் ஆகுறாரு. நம்ம ஒரு டீ வாங்கி குடுப்போமோ! அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தான் அவருக்கு இறைவனா தெரிவீங்க. நெறைய பேரு இப்போ அத உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா, திடீர்னு நாளைக்கே கூட யாரோ ஒருத்தவங்க ரோட்ல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு டீ சாப்பிடணும் போல இருக்கு. பசி, அவங்க கிட்ட காசு இல்லன்னும்போது, நீங்க உடனே உணர்ந்து அவருக்கு டீ வாங்கி குடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு உடனே? "ஐயோ! சாமி ராசா" அப்படின்னு சொல்லி உங்கள கையெடுத்து கும்பிடுவார். அங்க தான் நீங்க இறைவன பார்க்க முடியும். அவரு உங்களுக்கு இறைவன். நீங்க அவருக்கு இறைவன். இப்படிதான் இறைவன் வருவார். அதேபோல இறைநிலையோடு இருக்கிறவங்க, இறைநிலையோடு தொடர்புடையவங்களும் இறைவன் ஆகலாம். இப்ப நீங்க ஒரு கஷ்டத்துல போயி ஒரு குரு கிட்ட நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குருவும் இறைவன் போல தான். அவர் உங்களுக்கு சில விஷயங்கள சொல்லிக் குடுப்பார். இந்த மாரி நீ பண்ணாத, உன் கர்மா அதிகமாகும். நீ நல்லத செய். ஏன்னா பூர்வ ஜென்மத்துல நம்ம நெறைய கர்மா போட்டு தான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கோம். அப்ப இந்த கர்மாவ கிளென்ஸ் பண்ணிக்கணும். கர்மாவ குறைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்லுவாரு. அப்போ அவரும் இறைவன் தான். அதுக்காக அந்த குரு கிட்டயே நீங்க இருக்கக்கூடாது. குருவோடைய பேச்சையே கேட்டுட்டு இருக்கக்கூடாது. குரு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. அவர போய் தொல்ல பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன். குருவ யாரும் போய் தொல்ல பண்ணக்கூடாது. குரு எங்க இருக்கிறாரோ அங்க இருப்பாரு. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ திருப்பி சொல்றேன். குரு எங்க இருக்காரோ அவர் அங்க இருப்பாரு. அவருக்கு தேவையான விஷயம்லாம் உங்களுடைய விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சிரும். எங்க இருந்தாலும் அவர் அந்த இறைவன்கிட்ட உங்களுக்காக ப்ரே பண்ணுவார். இறைவன்கிட்ட அவரு ப்ரே பண்ணுவார். அப்படிதான் இந்த தூதுவர்கள்லாம் இருப்பாங்க. இந்த அல்லா, இந்த ஏசப்பா இவங்கலாம் தூதுவர்கள் தான். அவங்க இறைவன் ஆகல. அவரும் இயேசு நான் இறைவன் சொல்லவே இல்ல. அதனால இவங்கலாம் தூதுவர்கள் தான். அதனால இந்த தூதுவர்கள் நமக்காக போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க, பிரார்த்திப்பாங்க. அது நடக்கும். கன்ஃபார்மா நடக்கும். அதனால குருவை போய் நீங்க சில விஷயங்கள் சொல்றீங்க. அவர் சில விஷயங்கள சொல்றாரு. நீங்க அத்தோட வெளியில வந்துடணும். உங்க கடமை என்ன? உங்க குடும்பம், குட்டி இந்த கடமைலாம் பண்ணணும். அங்க இறைவன் உங்களுக்கு ஒரு வழிய காமிச்சுட்டார். நீங்க அப்படியே பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் சில இடர்பாடுகளும் இதுல வரும். குரு சொல்றது கூட இறைவன் என்ன பண்ணுவாரு? கண்ணுக்கு தெரியாத அந்த பிரபஞ்சம், அந்த இறைவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த குரு சொன்ன விஷயத்த கூட கட் பண்ணுவாரு.
ஏன் நீ சொல்லிட்டியா? அவன் கர்மாவ நீ எடுத்துக்க போறியா? அப்படின்னு இவர் கட் பண்ணுவாரு. அதனால அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் சொல்லிட்டாரு, குரு வந்து உங்களுடைய பாதி கர்மா எடுத்துக்கிட்டாரு. மீதி இருக்க கர்மாவ நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும். அப்போ இந்த குரு வந்து நல்லது செய்றாரு. ஆனா நீங்க இறைவனிடம் போயி உங்கள சரண்டர் பண்ணிட்டு, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு, அங்க யாருக்கெல்லாம் நீங்க நல்லது செய்றீங்களோ, அங்க இறைவனை காணலாம். இறைவன் சாஷ்டாங்கமா வந்து சிலை வடிவத்திலயோ, இல்ல உருவ வடிவத்திலயோ வரமாட்டார். இது எனக்கே அனுபவம் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதேபோல இந்த இந்த எப்படி சொல்றது? இந்த குறி சொல்றவங்க, அருள் வாக்கு சொல்றவங்க, இவங்கெல்லாம் வந்து சில நேரங்கள்ல அது சொல்றதும் நடக்கும். சில நேரங்கள்ல அவங்க சொல்றது அத்தனையும் நடக்குங்க. அங்க இறைவன் அவங்களுக்குள்ள போவார். இறைவன்ன்றது அந்த சிலை வடிவம் இல்ல. அந்த ஒளி ஆற்றல் அவங்களுக்குள்ள போகும். ஏன்னா, நம்ம எல்லாம் ஒரு துளி தான். உங்களுடைய விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன் இத இங்க சொல்றேன் அப்டின்னா, இந்த உடல் பல ஜென்மம் எடுத்து வந்திருக்கு. அப்ப இந்த உடல் அந்த உடலுக்குள்ளேயும் இருக்கும். அந்த உடல் இந்த உடலுக்குள்ளேயும் இருக்கும். இது வந்து ஆத்மா மட்டும் தான் வேறுபடும். இந்த உடல் இறந்த பிறகு வ மாண்ட பிறகு இந்த ஆத்மா வெளியேறி இன்னொரு உடல தேடும். அப்படிதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். அப்போ இந்த அருள் வாக்கு சொல்றவங்க, குறி சொல்றவங்க, பிரசன்னம் பார்க்குறவங்க இவங்க எல்லாருமே இந்த ஆத்மா உங்களோட பேலன்ஸ் ஆயிருக்கும். அப்பதான் அவங்க சொல்றது நடக்கும். நீங்க திடீர்னு போயிருப்பீங்க. திடீர்னு கோயில்ல போய் நிப்பீங்க. அந்த இடத்துல ஒரு கருப்பண்ணசாமி வந்து ஆடிட்டு இருப்பாரு. இல்ல பெரியாண்டவர் வந்து ஆடுவாரு. முனீஸ்வரன் வந்து ஆடுவாரு. அப்போ அந்த இடத்துல அவருக்கு தெரியாத விஷயத்த எப்படிங்க சொல்றாரு? அப்போ அந்த இறையாற்றல் நீங்க ஏதோ ஒரு துன்பத்துல இருக்கீங்க, நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இறையாற்றல் உடனே என்ன பண்ணும்? அந்த ஆத்மாக்குள்ள இறங்கி, "இத சொல்லு. என் சிஷ்யன் வரான், என் பிள்ளை வருது அங்க. அதுகிட்ட சொல்லு. இந்த வேலைய செய்ய வேணான்னு சொல்லு. இல்ல இந்த வேலைய செய்யின்னு சொல்லு. இந்த நிலத்த வாங்குன்னு சொல்லு. இந்த பணத்த வாங்குன்னு சொல்லு. இந்த பணத்த இங்க குடுக்காதன்னு சொல்லு." இப்படிலாம் வந்து அந்த இறையாற்றல் அத பயன்படுத்தி, இந்த ஆத்மாக்கு அத ஒரு ஆன்ஸரா குடுக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, "ஐயோ! கடவுள் வந்துட்டாரு. கடவுள் சொல்லிட்டாரு. சாமி வந்து சொல்லிடுச்சு. முனேஸ்வரன் நான் வணங்கக்கூடிய முனேஸ்வரன் என் குலதெய்வம் வந்து சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனா முனேஸ்வரனும் அந்த ஒளி தான். அந்த ஒளி ஆற்றல் சப்த ஜோதியில தான் சவுண்ட் அண்ட் லைட்ல தான் நம்ம வாழ்றோம். நம்ம பிறந்ததும் அதான். அதனால இந்த சப்த ஜோதி வந்து இதுக்குள்ள இறங்கி இந்த ஆத்மா மூலமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். அதனால இறைவன் வந்து ஒ அதாவது வடிவத்துல வரமாட்டார். ஒளியில இருப்பார். சப்த ஜோதியில இருப்பார். லைட் அண்ட் சவுண்டா இருப்பார். நமக்கு வந்து திடீர்னு ஒரு விஷயத்த பேசியிருப்போம். பேசிக்கிட்டே இருப்போம். நல்ல விஷயம் பேசிக்கிட்டே இருப்போம். அங்க பல்லி சவுண்ட் குடுக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? "ஓ! பல்லி சொல்லிடுச்சு. சரியா தான் இருக்கும். நம்ம முடிவு எடுப்போம்ன்னு" சொல்லுவோம். இன்னொரு விஷயம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். எங்கேயோ கோயில்ல மணி அடிக்கும். "ஓ! நம்ம சொன்னது கரெக்ட் தான். மணி அடிக்குது. இந்த வேலைய செய்வோமா?" அப்படின்னு முடிவு எடுப்போம். இது எல்லாமே எங்கேருந்து வருது? இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமா வருது. இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து எல்லாத்தையும் அறிவுறுத்தி கொண்டு தான் இருக்குது. ஆனா, இந்த பிரபஞ்ச விதின்னு சொல்றாங்க இல்லையா? லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க இல்லையா? இது எப்படி வேலை செய்யுன்றது, அப்புறம் நான் சொல்றேன். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்புறம் சொல்றேன்.